கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 118. 118ஆம் சங்கீதத்தில் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, சங்கீதக்காரர் எல்லா இடத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். அந்த நாட்களில் ராஜாக்களும் கர்த்தரை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தின பாடகர் குழுவும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது என்று சொல்லியே பாடினார்கள். இன்றைக்கும் அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். ஏன் துதிக்கணும்? அவர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர்கிட்ட தீங்கு காணப்படவில்லை. இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபத்தில் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். பேரான குமாரனையே நமக்காக கொடுத்து விட்டார். நம்முடைய ஜீவனை மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அவரை கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று எழுதுகிறார். அவர் பரமபிதா என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் நன்மையான ஈவுகளை நிச்சயமாக தருவார் என்று வேதவசனம் வாக்கு பண்ணுகிறது. இதுவரை அவர் நன்மையே செய்கிறார், நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறதை நிறுத்தவே இல்லை. அதனால தான் இன்று வரை நீங்களும் நானும் மழையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், வெயிலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், விளைச்சலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, அப்படிலாம் இருக்கும்போது இந்த வெள்ளத்தினால் ஏன் சேதம், வெயிலின் கொடுமையினால் ஏன் மடிகிறார்கள், ஏன் வறுமை, ஏன் தரித்திரம், அப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்பீங்க. இது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் அப்படி ஒரு உலகத்திற்கு அவர் செய்வதற்காக அவர் இந்த உலகத்தில் வரவில்லை, நன்மை செய்கிறதற்காக வந்தார். மனுஷன் தந்திரங்களை தனக்கு தேடினதினால வந்த விளைவு, இயற்கைக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதன் விளைவு, தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி தன்னுடைய சுய அறிவை கொண்டும் சுய திட்டத்தை கொண்டு வாழ்ந்ததினால ஏற்பட்ட விளைவுகள். இதையே இன்றைக்கு சமுதாயம் சொல்லுகிறது, விஞ்ஞானமும் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் தான், அவர் நன்மை செய்கிறவர் தான். இன்றும் நன்மை செய்கிறதில் அவர் தொடர்ந்து இருக்கிறார். அதனால தான் தம்முடைய அப்போஸ்தலரை கொண்டு சொல்லும்போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். நீங்களும் நானும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்மை தொடரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நன்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் நான் அந்த நல்லவரை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக துதிக்கலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது நித்திய கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 8 சொல்லுது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய கிருபை, அழியாத கிருபை. அவருடைய கிருபை மாறல. அவர் நமக்கு பாராட்டுகிற அந்த தயவு மாறல, இறக்கம் மாறல, என்றும் அப்படியே இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தண்டிக்கலை, அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டலை. இன்றைக்கு வர தம்முடைய இறக்கத்தை பாராட்டி கொண்டே இருக்கிறார். அதனால தான் நீங்கள் நானும் இன்றைக்கி நிர்மூலமாகலை. நம்ம தேவ சமூகத்தில் அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம். நம்ம ராஜாதி ராஜாவை அப்படியே நீங்கள் பாருங்கள், நல்லவர் என்று சொல்லுங்கள். நல்லவர் ஏசப்பா, நீங்கள் நன்மை செய்கிறவரப்பா, அந்த கிருபை என்றைக்கு உள்ளது என்று சொல்லி அவரை எப்பொழுதும் துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். யோசபாத் தன் ராணுவத்திற்கு முன்பாக அப்படி ஒரு பாடலுக்குள்ளே நிறுத்தினார்.
அந்த பாடல் குழு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று பாடத் துவங்கின போது எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. துதிக்க ஆரம்பிங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும். சாத்தானுடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடிப்பார். விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாக வருகிற சத்துரு 7 வழியாக ஓடிப்போவார். நீங்கள் ஜெயமுள்ளவர்கள் அந்த உலகத்தில் வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.